ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என் கையில் ஒரு ட்ரோன் இருக்கு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் 4 இயர்ஸாக ட்ரோன் வந்து நம்ம டெக்னாலஜிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நிறைய ரியல் டைம் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நிறைய விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த ட்ரோன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ட்ரோன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இது என்னென்ன அப்ளிகேஷனுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ட்ரோனுக்கு ஒரு காமன் நேம் இருக்கு. அது நேம் வந்து யூஏவின்னு சொல்லுவோம், அதாவது அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்னு சொல்லுவோம். அதுக்கு மீனிங் என்னன்னா மனுஷன் இல்லாம பறக்கிற ஒரு வண்டி அப்படின்றது தான் அதோட மீனிங். இந்த ட்ரோன் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஆக்சுவலா நம்ம வீடியோல நான் யூஸ் பண்ண ட்ரோன் பேர் வந்து குவாட்காப்டர்னு சொல்லுவாங்க. அது ஏன் குவாட்காப்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலா அதுல வந்து 4 மோட்டார் இருக்கும். ஸோ 4ஓட மீனிங் என்னன்னா, டெக்னிக்கல் நேம் என்னன்னா குவாட்னு சொல்லுவாங்க. ஸோ 4 மோட்டார் இருந்ததுன்னா அது பேர் குவாட் காப்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து 8 மோட்டார் இருந்ததுன்னா அது பேர் வந்து ஆக்டா காப்டர்னு சொல்லுவோம். இதே 16 மோட்டார் இருந்ததுன்னா அது வந்து எக்ஸா காப்டர்னு சொல்லுவோம். இந்த ஒரு ட்ரோன்ஸுமே ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த குவாட் காப்டரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஆக்டா காப்டரா இருக்கட்டும், எக்ஸா காப்டர், இது எல்லாத்தையுமே வந்து அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த ட்ரோனை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். 3 டைப்பா கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்மார்ட் போன் வச்சு, இது நம்ம ரொம்பலாம் பார்த்துருக்க மாட்டோம். சில ஹையன் ட்ரோன்ஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்மார்ட் போன் வச்சு கண்ட்ரோல் பண்ற மாதிரி உண்டு. செகண்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ரிமோட் வச்சு கண்ட்ரோல் பண்றது. இது வந்து நம்ம நார்மலா கடையில வாங்குற ட்ரோன் எல்லாமே வந்து ரிமோட் வச்சு கண்ட்ரோல் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒயர்லெஸ்ஸா வந்து நம்ம அந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணுவோம். அண்ட் தேர்ட் டைப் பார்த்தோம்னா ஜிபிஎஸ் வச்சு. அது எப்படி ஜிபிஎஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம கூகுள் மேப் யூஸ் பண்ணும்போது ஒரு இடத்துக்கு போறோம்னா ஸ்டார்டிங் அப்புறம் டெஸ்டினேஷன் கொடுப்போம். அதான் நம்ம எங்க ஸ்டார்ட் பண்றோம், எங்க இறங்க போறோம் அதை கொடுப்போம். கொடுத்ததுக்கு அப்புறம் அது ஒரு பாத் மாதிரி கிரியேட் பண்ணி கொடுக்கும்ல. ஸோ அதே மாதிரி ஒரு பாத்தை நம்ம வந்து ட்ரோனுக்கு ப்ரோக்ராம் பண்ணிடுவோம். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போறதுக்கு நீ இந்த பாத்துல தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ரீ ப்ரோக்ராம் வந்து அந்த ட்ரோனுக்குள்ள இன்சர்ட் பண்ண உடனே அந்த ட்ரோன் என்ன பண்ணோம்னா அந்த பாத்துலேயே வந்து போயிட்டு அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டு திரும்பி நம்ம கிட்டேயே வரும். இது வந்து தேர்ட் டைப். ஆனா மோஸ்டா யூஸ் பண்றது நம்ம செகண்ட் டைப், ரிமோட் டைப் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா அதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா நம்மளால ரொம்ப தூரத்துக்கு அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வரை தான் அந்த ட்ரோனை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த ட்ரோன் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இது ஒர்க்கிங் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு சில விஷயம் தெரிஞ்சிருக்கணும். மோட்டார் வந்து எந்த டைரக்ஷன்லாம் சுத்தம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். மோட்டார் பார்த்தோன்னா 2 டைரக்ஷனால தான் அதால சுத்த முடியும். ஒன்று வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன், இன்னொன்று வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்படின்னா என்னன்னா, நம்ம கடிகாரம் வந்து ஒரு டைரக்ஷன்ல சுத்தம்ல, அது வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன். அதே ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்திச்சுன்னா அது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, த்ரஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த த்ரஸ்டோட ஹெல்ப்பால தான் என்ன ஆகும்னா ட்ரோன் வந்து மேலே போகும். இந்த த்ரஸ்ட் அதுக்கப்புறம் வேற எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா ராக்கெட்டும் அதே மாதிரி தான். இந்த த்ரஸ்டோட ஹெல்ப்பால தான் வந்து ராக்கெட் வந்து மேலே போகும். அதே மாதிரி தான் நம்ம ட்ரோன்ல என்ன ஆகும்னா, அந்த மோட்டார் சுத்துறப்ப ஸ்பீடா சுத்துறப்போ ஒரு த்ரஸ்ட் ஒன்று கிரியேட் ஆயிட்டு அந்த ஃபோர்ஸோட ஹெல்ப்பால அந்த ட்ரோன் வந்து மேலே போகும். ஒரு ட்ரோன் வந்து ஸ்டேபிளா பறக்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன்ல நம்ம மோட்டரை ரன் பண்ணா மட்டும்தான் அந்த ட்ரோன் வந்து ஸ்டேபிளா பறக்கும். அந்த கண்டிஷன் என்னன்னா, இந்த டயக்னலா இருக்க இந்த 2 மோட்டரையுமே வந்து நம்ம கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணணும். அதே மாதிரி இந்த டயக்னல்ல இருக்க 2 மோட்டரையும் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணா மட்டும்தான் அந்த ட்ரோன் வந்து ஸ்டேபிளா ஒரே இடத்துல பறந்துட்டு இருக்கும். உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அது ஏன் வந்து டயக்னலா இருக்க அந்த 2 மோட்டரையும் வந்து கிளாக் வைஸ்ல பண்ணிட்டு இந்த 2 சைட்ல இருக்க மோட்டரை வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல பண்ணோன்னு. எல்லா மோட்டரையும் வந்து கிளாக் வைஸ்ல ரன் பண்ணா என்ன ஆகும்னு கண்டிப்பா டவுட் இருக்கும். அப்படி நீங்க ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்க ட்ரோன் வந்து இப்படி இஷ்டத்துக்கு சுத்த ஆரம்பிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு தான், ஸ்டேபிளா ஆக்குறதுக்கு ட்ரோனை வந்து 2 மோட்டரை வந்து கிளாக் வைஸ்லயும் 2 மோட்டரை வந்து ஆன்டி கிளாக் வைஸ்லயும் ரொட்டேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஏன் வந்து அந்த 2 மோட்டரை வந்து கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்றோம், 2 மோட்டரை வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்றோம்னு. இப்போ இங்க என்ன நடக்கும்னா, 2 மோட்டரை நம்ம கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணும்போது அந்த ட்ரோன்ல வந்து ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகும். ஸோ மொமெண்டம் கிரியேட் ஆகிறப்ப கண்டிப்பா ஒரு ஃபோர்ஸும் கிரியேட் ஆகும். அதே மாதிரி தான் அந்த ஆன்டி கிளாக் வைஸ் மோட்டர்லயும் நம்ம ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அங்க ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகி ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ இங்க ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸ், இங்க ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு. நம்ம வந்து பிசிக்ஸ்ல 12th படிச்சிருப்போம். ஒரு நார்மல் ஃபோர்ஸும் ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸும் ரெண்டுமே சேர்ந்ததுன்னா அங்க வந்து 0 ஆகும். ஓகேவா, ஃபோர்ஸே இருக்காது. ஸோ அந்த ஆக்ஷன் தான் இங்க நடக்குது. ஸோ அப்படி ஃபோர்ஸ் 0 ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ட்ரோனால அங்க வந்து ஸ்டேபிளா ஒரே இடத்துல பறக்க முடியும். இதுதான் வந்து அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ட்ரோனை எப்படி வந்து ஃப்ரண்ட் அப்புறம் பேக் மூவ் பண்றதுன்றத பார்க்க போறோம். ஒரு ட்ரோனை வந்து நம்ம ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணணும். அதே மாதிரி தான் மோட்டரோட ஸ்பீடை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ட்ரோனை வந்து நம்ம ஃப்ரண்ட்ல மூவ் பண்ண போறோம்னா,
இந்த ஃப்ரண்ட்ல இருக்க 2 மோட்டரோட ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல ஃபோர்ஸ் கம்மியாகும், இந்த இடத்துல ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா ட்ரோன் வந்து முன்னாடி போகும். இதே வந்து அந்த ட்ரோனை வந்து பேக்வேர்டில் ரன் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேக் சைடில் இருக்க 2 மோட்டரோட ஸ்பீடையும் கம்மி பண்ணிட்டு இங்கே இருக்க மோட்டரோட ஸ்பீடு அப்படியே நார்மலாக இருக்கும். ஸோ அப்படின்றப்ப இங்கே ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும், இந்த ட்ரோன் வந்து பின்னாடி மூவ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், எப்படி வந்து அதை மேலேயும் கீழேயும் அதாவது அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணுறாங்க அப்படின்றத. இன்கேஸ் வந்து உங்கள் ட்ரோனை இன்னும் மேலே கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த 4 மோட்டரோட ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணானா நம்ம ட்ரோன் வந்து மேலே போகும், அதே வந்து டிக்ரீஸ் பண்ணானா நம்ம இந்த ட்ரோன் வந்து கீழே வரும். அவ்வளோதான் இதுக்கு பின்னாடி இருக்க பிரின்சிபல். நம்ம இப்போ ஒரு ட்ரோன் பண்ணணும்னா நம்ம இதுக்காக வந்து தனியாக போய் படிக்கணும்லாம் அவசியம் இல்லை. நமக்கு வந்து ஒரு 4 மோட்டரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சா போதும். ஸ்பீடு மட்டும் இல்லை, அதோட டைரக்ஷன், அதாவது கிளாக் வைஸ்ல ரன் ஆகணுமா ஆன்டி கிளாக் வைஸ்ல ரன் ஆகணுமா, இது மட்டும் தெரிஞ்சா போதும், நம்மளாலேயே ஒரு ட்ரோனை வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம ட்ரோனோட அப்ளிகேஷன் எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஏரியல் போட்டோகிராஃபி. அதாவது பார்த்தோன்னா நம்ம நிறைய மேரேஜ்ல இப்போ வந்து ட்ரோன்ஸை வச்சு தான் கேப்சர் பண்றதை பார்த்துருப்போம். முன்னாடி வந்து அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஹை லொகேஷன்ல இருந்து போட்டோ எடுக்கணும்னா ஒரு கிரெயின், அதுக்கப்புறம் வந்து ஹெலிகாப்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க போட்டோ எடுக்கிறதுக்கு. இப்போ அதெல்லாம் கிடையாது. ட்ரோன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிச்சு. ட்ரோனே வந்து ஒரு ஹைட்ல இருந்து அழகா வீடியோ எடுக்கிறது. ஸோ நிறைய பர்பஸ்க்கு வந்து ட்ரோன் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ஏரியல் போட்டோகிராஃபினா அந்த வானத்துல இருந்து போட்டோ எடுக்கிறது அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு ட்ரோனு. அதாவது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த அரிசியை போடுறது, அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்க அந்த பயிர் எல்லாத்தையும் வந்து மானிட்டர் பண்றது, அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து ட்ரோனை யூஸ் பண்றாங்க. அதாவது வந்து ஹியூமனுக்கு ஒரு ஃப்ரெண்டா வந்து ட்ரோனை யூஸ் பண்றாங்க அக்ரிகல்ச்சருக்கு. அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இது ரொம்பவே முக்கியம். இது எங்க நம்ம பார்த்துருப்போம்னா ஆக்சுவலா சென்னை ஃபிளட் வந்தப்போ என்ன ஆச்சுன்னா ஹெலிகாப்டரால எல்லா பிளேஸுமே ரீச் பண்ண முடியல. அதே மாதிரி பீப்புள்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல. அப்போ என்ன பண்ணாங்கன்னா நிறைய பிளேஸ்ல வந்து ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணாங்க. அதாவது பீப்புள் எங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்றத பாக்குறதுக்கு வந்து ட்ரோனோட ஹெல்ப் அப்போ ரொம்பவே தேவைப்பட்டது. ஸோ இங்கெல்லாம் பார்த்தோன்னா வந்து ட்ரோனை வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் ஃபியூச்சரில் வந்து நிறைய இடத்துல வந்து ட்ரோன்ஸோட யூசேஜ் வந்து இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தோன்னா அதுக்கப்புறம் வந்து ஷிப்பிங்க்கும் அதுக்கப்புறம் டெலிவரிக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து எல்லா ட்ரோன்லையும் பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி ஸ்பெஷல் ட்ரோன்ஸ், அதாவது ஜிபிஎஸ் பேஸ் பண்ணி இருக்கிற ட்ரோன்ஸில் மட்டும் தான் இதை பண்ண முடியும். ஸோ இது என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ்டாக ஒரு லொக்கேஷனை ப்ரோக்ராம் பண்ணிடுவாங்க. ப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறம் அது என்ன பண்ணணும்னா மேபி வந்து ஒரு மெடிசினை கேரி பண்ணிட்டு அவங்ககிட்ட அந்த எண்டில் போய் கொடுத்துட்டு வரோம், இல்லை வந்து ஏதாவது ஒரு பேக்கேஜ், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பொருள்லாம் என்ன பண்ணிட்டு வரோம்னா அது டெலிவரி பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த பர்பஸ்க்கும் ட்ரோனை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே வந்து உங்களுக்கு ட்ரோனை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், ட்ரோனில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ ட்ரோனை பற்றி பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.